எனதன்பு மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள், இவங்க வாழ்க்கையில செல்வம் வரும் வழி, ரகசியங்கள், வெற்றி பெறதுக்கான வழிகள், விதி இவங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. மிதுனம் காலபுருஷனுக்கு 3வது ராசி. இது ஒரு காற்று ராசி. மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில இருக்கு. செவ்வாய், ராகு, குரு ஆகியோரின் ஆதிக்கம் இருக்கு. மிதுனம் ராசிக்காரர்களின் வீடு கர்ணருக்கு பக்கத்திலோ 2 தெருக்கள் சந்திக்கிற இடத்திலோ இருக்கும். பக்கத்துல ஒரு பள்ளி அல்லது ஆசிரியர் குடியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மிதுனம் ராசியில பிறந்ததற்கான காரணம், முற்பிறவியில சொத்துக்களை ஏமாற்றியது, உடன் பிறப்புகளை ஏமாற்றியது போன்ற கர்ம வினைகளா இருக்கும். குரு ராகு சேர்க்கை இருந்தா குழந்தைகள் விஷயத்துல கசப்பு இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. ஆனா தங்களுக்கு தாங்களே பிரயோஜனம் இல்லாம மற்றவங்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க. மிதுனம் ராசிக்காரர்களின் குடும்பத்திலோ அல்லது உறவுகளிலோ இரட்டையர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர்களிடம் இரட்டை குணம் இருக்கும். சோகத்தை வெளிக்காட்ட இவங்க துளி கூட மாட்டாங்க. தந்தை தான் இவங்களுக்கு எல்லாமுமா இருப்பாங்க. தசாவதாரத்துல ராமபிரானுடைய நட்சத்திரமும் மிதுனம்தாங்க. மிதுனம் அப்படின்னா போராட்டம் அப்படின்னு வச்சுக்கலாங்க. மிதுனம் ராசிக்கு 4ஆம் இடம் கன்னி, அதன் அதிபதி புதன். ராசிநாதனும் 4ஆம் வீட்டு அதிபதியும் புதனாக வர்றதுனால ஒரு காணி நிலமாவது உங்களுக்கு சொத்தாக இருக்கும். இவங்க அறிவாளிகளாகவும் ஞானிகளாகவும் புத்திசாலிகளாகவும் சகோதர பாசம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. 2-3 டிகிரி வச்சிருப்பாங்க. படிப்பின் மேல் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாயிருக்கும். புத்தகம் எழுதுறது, டைரியில எழுதி வைக்கிறது போன்ற பழக்கங்கள் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ராசி அதிபதி நீச்சமாகிற இடம் 10ஆம் இடம். அதனால தொழில போராட்டம் நிறைந்ததா இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் எப்பவுமே இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சில நேரங்கள்ல வாடகை வருமானம் கிடைக்கும். அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாம பாத்துக்கணும். வருமானத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். 6ஆம் இடம் சந்திரன் நீச்சமாறாரு. அதனால ஒழுக்கம் ஒரு வேளையில இருக்க விடாது. பேசுவதாலே பிரச்சனைகள் வரும். அதனால ஒருத்தங்கிட்ட பேசும்போது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது பேசுறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கண்ணாடிய கழட்டுனா ஒரு தடுமாற்றம் இருக்கும். வாடகைக்கு விட்டு விட்டு ஒருத்த வந்து உட்கார்ந்துக்கிட்டு விளங்கம் பண்ணுவா. சொந்த வீடு கட்டிக்கொண்டே நீங்க இருப்பீங்க. அதுல ஏதாவது வாஸ்து குறை இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை வராம வாழவே முடியாது. உங்களால எந்த ரகசியத்தையும் உங்களால காக்கவே முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை வரும். தந்தையார் போராடித்தான் வாழ்ந்திருப்பாரு, நேர்மையோடு வாழ்வாரு. உங்களுக்கு லவ் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்கு. அணிகலன் அடகு வைக்க வேண்டி இருக்கும். நண்பர்களால லாபம் உண்டு. ஆனா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை இருக்காது. கூட்டு பத்திரம் இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாங்கிறது, பார்ட்னர் போட்டு வாங்குறது போன்ற பத்திரங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கும். தாய் வழியில கல்யாணம்
ஆனவங்க, கல்யாணம் லேட் ஆனவங்க, குழந்தை இல்லாதவங்க, வாழாவெட்டி ஆனவங்க இருக்கலாம். தாய் வழியில அரசு பணியில இருக்கிறவங்களும் கலப்பு திருமணம் செய்தவர்களும் இருக்கலாம். வீட்டுல இறந்தவங்க போட்டோ வைத்து கும்பிடுவாங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோட போட்டாவும் உங்க வீட்டுல இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நெருங்கிய உறவுகள்ல யாராவது இறந்து போவாங்க. கடனோட வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். பணத்தை மிச்சம் பண்ண முடியாது. பணத்தோட மதிப்பு தெரியாது. கணவன் அல்லது மனைவி திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. உயர்கல்வி பாதியில நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாகத்தான் இருக்கும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது. குலதெய்வங்கள் தூரமா இருக்கும். இறந்தவங்களோட சாமியை கும்பிட்டுட்டு இருப்பீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மனைவியின் பெயரில் தொழில் பண்ண வில்லங்கத்தை சம்பாதிக்கிறது இப்படியெல்லாம் நடக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடாது. வெளிநாட்டு பயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அப்பாவுக்கு சர்ஜரி, விபத்து, பிராக்சர் வர்றது, ஸ்கின் தொந்தரவு வர்றது, கடன் நெருக்கடி வர்றது இப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கதான் செய்யும். இதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. மூத்த சகோதரி அல்லது நண்பர்கள் கொஞ்சம் வயசுல இறந்துருவாங்க. நண்பனை நம்பி வருமானம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. எல்லாருமே சுயநலவாதியா தாங்க இருப்பாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவங்களை நம்புறதை விட நம்ம நம்பினாதாங்க நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும். குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் இரட்டிப்பாகுங்க. செல்வமெல்லாம் பெருகும். மாசத்துக்கு ஒரு டைமாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லதை இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. நல்லதை இருக்கக்கூடிய மனிதர்களா இருங்க. எதிர்காலத்தை நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சாவே போதும். உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் நீங்க செய்யாம இருங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வழிபாடு செய்யுங்க. பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிக்குங்க. இவங்களை நம்பலாமா நம்பலக்கூடாதா, இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க. கஷ்டம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாதுங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நம்புங்க. வெளியும் எதையுமே தேடாதீங்க. மனசை மட்டும் நம்புங்க. கோபத்தை விட்டுருங்க. முருகப்பெருமான் உங்க கூட துணையாவே இருப்பாருங்க. தினமும் தியானம் செய்யுங்க. அதிகாலையில எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிருங்க. பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருங்க. உங்க வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே இருக்காதுங்க. பணத்தை இழக்கிறத விட நேரத்தை வீணக்கிறதா மிகவும் தவறான விஷயங்க. நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது. பணங்காசை கூட சம்பாரிச்சுக்கலாம். நேரத்துக்கு முக்கியத்துவம் தருங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். சோம்பலை விட்டுருங்க. நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். புதிய நபர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்குங்க. ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கானதா இருக்குது. பாசிட்டிவான வார்த்தைகளை மனசுல பதிய வச்சிருங்க. உங்களுடைய எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.